எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சிறப்பா இருக்கேன். ஆனா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன். காலையில 7 மணிக்கு பையன் ஃபோன் பண்றான். குமார் என்னை இட்டுன்னு போய் எங்க தாத்தா வீட்டுல விடுன்னு. அப்புறம் அவனை விட்டுட்டு வந்து வீட்டுல இருந்து 5 காரும் கழுவிட்டு வீடு ஃபுல்லும் கிளீன் பண்ணிட்டேன். உண்மையிலேயே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து ஒரே வீட்டுல 5 கார் 6 கார் கழுவுறாங்களே, அவங்கள கையெடுத்து கும்பிடலாம். அந்த 5 காரு கழுவிட்டு அந்த ரூம் எல்லாம் கழுவிட்டு ரூம்ல போய் பொத்துன்னு விழுந்துட்டேன். பழக்கமே வந்துச்சு. அப்பதான் நினைச்சேன், எப்படிடா நீங்க ஒரே வீட்டுல 5 காருக்கு மேல இருந்தெல்லாம் கழுவுறீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி கழுவுறாங்க. அப்புறம் நேத்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருப்பேன், ஒரு 3 கைதிகள் வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அதை வந்து ஒரு 24 மணி நேரத்துல குவைத் போலீஸ் அவங்கள கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அதுக்கான வீடியோவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டு இருக்கு. அந்த வீடியோ தான் இப்ப நீங்க பாக்குறது. இப்ப எங்கடா போய் நிக்கிற அப்படின்னு கேட்டா, காலையில 7 மணிக்கு விட்டுட்டு அந்த பையனை இட்டுன்னு வர போறேன். சாத்தப்துல போயின்னு இருக்கிறேன். இப்போ டைமு 1 மணி ஆகுது. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முட்டை வச்சு டோஸ்ட் சூடு பண்ணி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவனை போய் இட்டுன்னு வரேன். நான் வந்து கொஞ்சம் படுங்கணும். ஐயோ, நீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு வராம இருந்தா ஒரு வீட்டுல எத்தனை காரு கீது அப்படின்னு கேட்டுன்னு வாங்க. லஞ்சு வந்திருக்கு, சாப்பிட்லாம். இந்த சாப்பாடு, முட்டை குழம்பு, கொஞ்சம் சேலட்டு, கொஞ்சமாக பெசஞ்சி, கொஞ்சம் முட்டை புட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது, சாப்பிடுவோம். குவைத்தோட ஜெசிரா ஏர்வேஸ் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த ஒரு மாதத்துக்கான டிக்கெட்டை ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து ஜூன் 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அந்த டிக்கெட் விலையிலிருந்து. சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஜூன் மாதத்துக்கான டிக்கெட்டை நீங்கள் அந்த 4 நாளுக்குள்ளே புக் பண்ணிடணும். அப்படி புக் பண்ணால் உங்களுக்கு 20% ஆஃபரு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே இப்போ ஒரு நல்ல ஆஃபர். ஏன்னா டிக்கெட் ரேட் எவ்வளோ விற்குதுன்ட்டு தெரியும் செக் பண்ணவங்களுக்கு. இது ஒரு நல்லது தான். ஆனால் ஜெசிரா ஏர்வேஸில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னா, 30 கிலோ லக்கேஜ் ஒன்று, 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ், இது 2 மட்டும்தான் கொடுப்பாங்க. குவைத் ஏர்வேஸ் மாரி 2 லக்கேஜ் கொடுக்க மாட்டாங்க. பார்த்து கவனமாக செக் பண்ணி டிக்கெட்டு புக் பண்ணிக்கங்க. மேடம் மெக்டொனால்ட்ஸ் இட்டுன்னு வந்திருக்காங்க. மேடத்தோட தங்கச்சி பசங்க, அப்புறம் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2-3 பசங்க, எங்கள் மேடம், இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. மெக்டொனால்ட்ஸ் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 கடை இருக்குது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ராவலிங் டைமில். ஆனால் இப்போ மேடம் இட்டுன்னு வந்துக்கிறது அந்த நகை கடைக்கு பக்கத்தில் இட்டுன்னு வந்திருக்காங்க. சூக் எமிராத் முன்னாடி இருக்கிற மெக்டானல்ட்ஸ்க்கு இட்டுன்னு வந்திருக்காங்க. டிராஃபிக் வேறு கொஞ்சம், ஏன் தான் இதுமாரி அக்கப்போர் பண்ணுறாங்கன்னு தெரியல. டிராஃபிக் இல்லாமல் வீட்டுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருக்கலாம், இவ்வளோ தூரம் எட்டுன்னு வந்திருக்காங்க. டைம் இப்போ 9:15 ஆகுது. எப்படி இருந்தாலும் அவங்க சாப்பிட்டு வர 10, 10:15, 10:30 மணி தான் வீட்டுக்கு போவேன். அது மணிக்கு உக்காந்துருக்க வேண்டியது தான். தகவலும் போய் பார்த்தேன், இந்த டைம் வரைக்கும் எதுவும் வரல. நைட்டு வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெக்டொனால்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. டைம் இப்போது 11 மணி ஆகுது. ஆனால் நாங்கள் ஒரு 10:30 மணிக்கே வந்துட்டோம். ஓனர் அவங்க தம்பி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இதுமாரி மாமா வெளியே வந்திருக்காங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எங்கே போயிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுமாரி எமிராட் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. தெரில பாபா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி மாமாவை கேட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மாமாவை கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லேட் ஆகும் குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். சொன்னது சரி விடு அப்படின்னாரு. ஏன் பாபா அப்படின்னு கேட்டேன். இல்லை மாமா கபீருக்கு வந்து நீ இப்போ கொஞ்சம் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ நல்ல எங்கள் மேடம் எங்கள் மேடம் வெளியேட்டுன்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு மனசில் நினச்சிக்கினேன். சரி பாப்பா, மாமா வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து கால் பண்ணு குமார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டுக்கு வந்து பிறகு கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு சரி பரவாயில்ல விடு, மாமா வெளியே போகலையாம், நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு நம்ம தலையில் எதனா விடிமானான்னு தெரில. அந்த கேள்வி இட்டுன்னு போகிறது பிரச்சனை இல்லை, காசு ஒரு தினார் 6 தினார் கொடுக்கும்.
ஆனால் எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த வழியில் மட்டும்தான் போகணும். வேறு வழியில் போனால் ஏன் இந்த வழியில் போகிறேன், எனக்கு இந்த வழியில் போனால் தெரியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பின்னாடி உட்காந்து தொண்ணு கத்தினே வரும். இந்த வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் கேள்விங்கள்ட்ட இந்த பிடிக்காத விஷயம் ஒன்று தான். ஒரு விஷயம் ஒரு முறை சொல்லிட்டே விட மாட்டாங்க, சொல்லினே வந்துனே இருப்பாங்க. அப்படியே அவங்க புலம்பினா இருப்பாங்க. அது நமக்கு செம இரிட்டேட்டிங்காக இருக்கும். சரி, எது எப்படியோ இன்றைக்கி வேலை முடிஞ்சிருச்சு. தகவல் எதுவும் பெருசாக வரல. நாளைக்கு வேலை தகவல் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய், தேங்க்யூ.